அவரை நான் வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை நாம் போவதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 26:12. என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். வேதம் சொல்லுகிறது, என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. Glory to God. Standing on level ground. இந்த வார்த்தையை நாம் அநேக இடத்துல நாம் கேட்டிருக்கலாம், அநேக நேரத்தில் நாம் பயன்படுத்தி இருக்கலாம். கிரவுண்ட் லெவல் அல்லது லெவல் கிரவுண்ட், இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தியிருப்போம். இந்த வார்த்தையை குறித்து இந்த லெவல் கிரவுண்ட் அப்படின்னா என்ன? தமிழ்ல செம்மையான பாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது பாருங்க. அந்த லெவல் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் நிற்கிற இடத்துல நான் எதை தீர்மானித்து நிற்கிறேன், நான் நிற்கிற இடத்துல நான் தீர்மானித்து இருக்கிற அந்த நம்பிக்கை, அது என்ன, அந்த பொசிஷன் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, நீங்க எப்படி நிற்கிறீர்களோ நம்முடைய நிற்கிற நிலையை வைத்தே நம்முடைய தன்மைகளை என்ன சொல்லிடுவாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம் என்ன? நம்ம நிற்கிற நிலை அப்படி இருக்கு. பொசிஷன் ரொம்ப முக்கியம். Glory to God. இங்க தாவீது சொல்லுகிறான், என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது. என் கால் எங்க இருக்கிறது அப்படின்னா செம்மையான இடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன் பாருங்க. Among the worshipper I will praise Jehovah, for I am safe and secure because of you. நல்ல கவனிங்க, ஆராதிக்கிறவர்கள் நடுவிலே நான் யெகோவா தேவனை நான் துதிக்கிறேன். அவரை துதிக்கிறதுனால இப்ப எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. நான் ஒரு பாதுகாப்பான நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். Glory to God. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, I am saved from all danger as I stand here praising you. Lord, in the assembly of your people. நான் நிற்கிற இடத்தில் இருந்து நான் உம்மை துதிக்கும் போது, நான் உம்மை ஆராதிக்கும் போது, நான் முதல்ல சொன்னேன் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னேன். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது, எனக்கு வருகிற எல்லா ஆபத்திலும் இருந்து நான் என்ன செய்யப்படுகிறேன் அப்படின்னா நான் பாதுகாப்பா இருக்கிறேன். தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலையும் நெருக்கங்கள் கடந்து வந்தது, போராட்டங்கள் கடந்து வந்தது. ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அவன் செம்மையான இடத்துல அவன் நிற்கிறான். 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? நான் வாஞ்சிக்கிறேன். அவனுடைய வாஞ்சை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும்
உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் என்ன செய்கிறேன்? வாஞ்சிக்கிறேன். 27வது சங்கீதம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கும்படி அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க தங்கியிருப்பேன் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கியிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் நீங்க நிற்கிற நிலை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அவனுடைய சூழ்நிலையில எல்லா பகுதியிலையும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் விலகலங்க. அவன் தன்னை தேவனுடைய பிரசன்னத்தில் நிறுத்தினான். வேதம் சொல்லுகிறது, என் வலது பரிசத்துல கர்த்தர் இருக்கிறார், எனக்கு முன்பாக நான் அவரை நிறுத்தியிருக்கிறேன், அதனால நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்ப்பீங்க அப்படின்னா, சங்கீதம் 143வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை எங்க நடத்துவதாக? அந்த செம்மையான பாதையில நடத்துவதாக அப்படின்னு சொல்றான். தேங்க்யூ லார்ட். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தேவ பிரசன்னத்தில் அமைத்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் தன்னை நடத்துவதற்கு அந்த செம்மையான பாதையில நடந்து செல்வதற்கு அவன் யாரை சார்ந்து கொண்டான் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை அவன் சார்ந்து கொண்டான். பரிசுத்த ஆவியானவரை அவன் சார்ந்து கொண்டான். ரைட். இப்ப ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தில் அவன் தன்னை நிறுத்தினான். நாம் எப்பெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோமோ, நாம் வரும்போது இந்த ஆலயம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லெவல் கிரவுண்ட். நீங்க விளையாடுகிறவர்களை நீங்க கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, 11 பேர் விளையாடுறான். கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி, ஃபுட்பாலா இருந்தாலும் சரி, விளையாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். 11 பேர் சேர்ந்துதான் விளையாடுகிறார்கள். ஆனா அந்த லெவல் கிரவுண்ட், அந்த இடத்துல அவங்க நிற்கும் பொழுது அவங்களுடைய பொசிஷனை விட்டு அவங்க மாறுகிறது இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, எப்படியாயிலும் அவன் டார்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மேட்ச்ல நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த 11 பேருக்கும் இருக்கிறதுனால சில நேரத்தில் நீங்க பார்க்க முடியும், தன்னுடைய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அவன் விளையாடுவான் பாருங்க. காரணம் என்ன? அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல எப்படியாகிலும் நான் என்ன செய்யணும், இந்த ஆட்டத்தில் நான் ஜெயித்து விட வேண்டும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த ஆட்டத்தில் நான் என்ன செய்தரணும் அப்படின்னா, நான் ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராதனையில வந்து அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்க, 26:12 வாசிங்க. என்ன சொல்லுது பாருங்க. என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, ஆராதிக்கிறவர்கள் நடுவில் நான் யாரை துதிப்பேன் அப்படின்னா, யெகோவா தேவனை நான் துதிப்பேன் அப்படிங்கிறான். யார் நடுவில்? ஆராதிக்கிறவர்கள் நடுவில் நான் தேவனை துதிப்பேன். அவரை துதிக்கிறதுனால
நான் எதை பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு சேஃபான அல்லது ஒரு செக்யூரான ஒரு பாதுகாப்பை, ஒரு அடைக்கலத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இப்ப தாவீது அவனுடைய லெவல் கிரவுண்ட்ல நிற்கிறான்ல, நான் அந்த இடத்துல நின்று நான் கர்த்தரை துதிப்பேன். இப்ப நீங்க தேவனுடைய ஆலயத்துல கடந்து வந்து தேவனை துதிப்பதற்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? நம்மளை ஒரு பொசிஷன்ல நிறுத்தணுங்க. ரொம்ப முக்கியம். யாரோ ஆராதிக்கிறாங்க, யாரோ பாடுகிறாங்க அப்படின்னு இல்லை. நீங்க உங்களுடைய வாயினால நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 89வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 89வது அதிகாரம் 15வது வசனம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள், சொல்லுங்க யாரா? பாக்கியவான்கள், அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். இன்னொரு வார்த்தை சொல்லுது, அந்த வார்த்தைக்கு உம்மை போற்ற கற்றுக்கொள்ளுகிறவர்கள், உம்மை போற்ற கற்றுக்கொள்ளுகிறவர்கள், உம்மை துதிக்க கற்றுக்கொள்ளுகிறவர்கள் உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்களா? நடக்கிறார்கள். அந்த வார்த்தை சொல்லுது, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் யார் அப்படின்னா பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில நீங்க எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த கம்பீர சத்தத்தை நான் கேட்கிறது இல்லைங்க, நான் என் வாழ்க்கையில கர்த்தரை போற்ற வேண்டும். கர்த்தரை போற்ற கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் எதுல நடப்பார்களாம்? வேதம் சொல்லுது பாருங்க, உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் யாராய் இருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அப்ப நான் இதை கவனிச்சு நான் கொஞ்சம் பார்த்த பொழுது, நல்ல கவனிங்களேன், இந்தியன் ஆர்மியை நீங்க எடுத்து பாருங்க. எல்லா நிலைகளிலுமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அது என்னதான் அத்தாரிட்டி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கமாண்டர் இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு மேஜர். இப்ப நல்ல கவனிங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் தன்னுடைய வேலையை அவங்க பொசிஷன்ல நிற்கும் போது மட்டும்தாங்க தனக்கு முன்பா இருக்கிற எதிராளியை அவர்களால் ஜெயிக்க முடியும். ஏன் நம்ம வாழ்க்கையில வருகிறதான எதிராளியை ஜெயிக்க முடியல, ஏன் நம் தோல்வியை சந்திக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லெவல் கிரவுண்ட் அப்படிங்கிறது எது தெரியுமா? தேவனுடைய சபை. நீங்க அந்த இடத்துல நீங்க கடந்து வந்து தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது, தேவனை தொழுது கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். என்றைக்கோ ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அது எப்ப வேணாலும் நடக்கலாம், நாளைக்கும் நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம், 20 வருஷம் கழிச்சு நடக்கலாம். யுத்தம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த சோல்ஜரும் இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க தங்களை ஆயத்தம் செய்கிறார்கள். அவனுடைய பொசிஷனை விட்டு மாறுகிறது இல்லை. Glory to God. அவன் அந்த நாளுக்காக காத்திருக்கிறது இல்லை.
கொஞ்சம் நல்லா கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் தாங்க ஆராதனை. நீங்க வேதத்தை கவனிச்சு பார்க்கும்போது யோசுவா 6வது அதிகாரமா 6வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறாங்க. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 7 கொம்பு எக்காளங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்திலே 7 தரம் சுற்றி வர கடவார்கள். நல்ல கவனிங்க. ஆசாரியர்கள் எக்காளம் ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு என்ன செய்ய கடவார்கள்? சொல்லுங்க, ஆர்ப்பரிக்க கடவார்கள். அப்பொழுது என்ன விழுமா? என்ன விடும்? பட்டணத்தினுடைய அலங்கம் விழும். எப்போ? நீங்க ஆர்ப்பரிக்கும் பொழுது, அந்த கம்பீர சத்தத்தை நீங்க முழங்கும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா, அந்த பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். பாட்டு மட்டும் பாடுறோம், துதியினாலே எரிகோ விழுந்தது அப்படிங்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஒன்றும் விழுந்த மாதிரி தெரியல. காரணம் என்ன? அது அன்னைக்கு விழுந்துச்சு பாஸ்டர், இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேக்கு? விழ மாட்டேங்க. அப்படி இல்லை. நீங்க உங்களை துதிக்கும் போது, உங்களுடைய பொசிஷன்ல உங்களை நிறுத்தும் பொழுது, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. அந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு தான், அதை மாற்றி அமைப்பதற்கு தான் நம்ம ஆலயத்திற்கு கடந்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவனுடைய ஆலயத்துல நம்ம கடந்து வந்து அவன் சொல்றான், நான் செம்மையான பாதையில என் கால்களை நிறுத்தி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அவரை நான் துதிக்கிறேன். கர்த்தரை நான் துதிக்கிறதுனால என்னுடைய லெவல் என்ன, என்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத அவன் அறிந்திருந்தாங்க. அவனுக்கு முன்பாக நின்ற கோலியாத்தை அவனுக்கு ஒரு பெருசா தெரியலங்க. அவனுக்கு முன்பாக போய் நிற்கிறான். அவனுடைய பொசிஷன்ல இருக்கிறான். ஆனா அவனை வீழ்த்துவதற்கு பிரைஸ் அல்லாஹ், இந்த தாவீது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் நிற்கிற இடத்துல ஒரு பெரிய சேனைக்கு முன்பதாக அவன் நிற்பதை போல அவன் பேசுகிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப அவன் அந்த கிரவுண்ட் லெவல்ல அவன் என்ன சொல்றான்? நான் தனி ஆள் இல்ல, எனக்கு பின்பாக என்ன இருக்கிறது? கர்த்தருடைய சேனை இருக்கிறது. அவருடைய நாமத்தினால நான் வருகிறேன் அப்படிங்கிறான். அவருடைய நாமத்தினால நான் வருகிறேன் அப்படிங்கிறான். ஒரு திரள் கூட்ட ஜனம் பயந்து கொண்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் பயந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு மனிதனுடைய வார்த்தை. நல்ல கவனிங்க. அப்போ அவனுடைய லெவல் கிரவுண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தன்னை தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்துல இருந்ததுனால, அதை அனுபவித்ததுனால இப்ப நின்னு சொல்றான், பிரைஸ் அல்லாஹ், நான் ஒரு சேனை என் பின்னாடி நிற்குதுப்பா. கொஞ்சம் நல்ல கவனிங்க. கோலியாத்து பார்க்கிறான், யாரையுமே காணுமே, யாருமே இல்லையே, நீ வா அப்படிங்கிறான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. தாவீது எதையும் எடுத்துக்கொள்ளல ஆயுதமா. தனக்குள் இருந்த பலத்தினால அந்த கோலியாத்தை வீழ்த்தினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு எந்த இடத்திலையும் விலகினதா பார்க்கவே முடியாது. பயந்தான்.
தப்பி ஓடினான், நடந்து விடும் என்று எதிர்பார்த்தான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை என்ன செய்ய மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். காரணம், எனக்கு முன்பாக நான் அவரை நிறுத்தி இருக்கிறேன், என் வலது வருஷத்துல நான் அவரை நிறுத்தி இருக்கிறேன். அது எதை கொடுத்தது அப்படின்னா, அவன் தன்னை அந்த லெவல்ல இருந்து அவன் தன்னை என்ன செய்து கொள்ளல அப்படின்னா மாற்றிக்கொள்ளல. ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். இந்த லெவல் கிரவுண்ட், நீங்க தேவனுடைய ஆலயத்துல நீங்க ஆராதிக்கிறவர்களாய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இன்னொன்று உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை நீங்க என்ன செய்கிறீங்க, பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அது மாத்திரமல்ல, ரோமர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர், நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரையும் என்ன செய்கிறார் அப்படின்னா ஐஸ்வர்யமுள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த கிரவுண்ட் லெவல்ல இறங்கி விளையாடுறான் பாருங்க, அவனை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டாகும்? நான் இப்படிதான் பார்த்தேன். 11 பேர் விளையாடுறான்ப்பா, 11 பேருக்கும் கப்பு உண்மைதான். ஆனா இந்த 11 பேர்ல அதிகமா விக்கெட் எடுக்கிறவர் இருக்கிறான், அதிகமா ரன் எடுக்கிறவர் இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வரும். அவன் அந்த கிரவுண்ட் லெவல்ல இறங்கி விளையாடுதுனால இந்த ஆட்டத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்வாங்க அப்படின்னா ஹானர் பண்ணுவாங்கல்ல. அவனுக்கு வேண்டிய மரியாதையை அவனுடைய வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இறங்கி விளையாடினதுனால, வின் பண்ணினதுனால அவனுக்கு வேண்டிய செல்வத்தை, அவனுக்கு வேண்டிய நன்மைகளை என்ன செய்து அப்படின்னா அவன் அந்த மேட்ச்ல இருந்து அவன் வின் பண்ணிட்டு போயிடுவான். இங்க வேதம் அதான் சொல்லுது, நீ தொழுது கொள்ளுகிறவனாய் இருந்த அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் நீ இருப்ப அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது உன்னை கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னராக்குகிறார். ஏன்னா நம்மளுடைய தரித்திரத்தை அவர் எடுத்து அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப எங்க பிரச்சனை? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன செய்யப்படுவான் அப்படின்னா ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? ஏன் அவரை தொழுது கொள்ள முடியல, ஏன் அவரை ஆராதிக்க முடியல அப்படின்னா, எனக்கு இன்னும் நான் ஆராதிக்கிறவரை குறித்து உண்டான அறிவு இல்லாததுனால என்னால அவரை என்ன செய்ய முடியல, விசுவாசிக்க முடியல. இந்த விசுவாசம் எனக்குள் கடந்து வரல. நான் ஆராதிக்க போகிறேன், நான் தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய பலனை, என்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியத்தை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறேன். இதை நீ நம்பணும். ஆராதனைக்குள்ள வரும்போது எல்லாமே நம்ம வெளியே, நான் சொன்னல, விளையாடுகிறவன் என்ன செய்வான், விளையாடுவான். ஆனா வேடிக்கை பார்க்கிறவன் ஒண்ணு கையை கட்டிட்டு இப்படி நிற்பான், இல்லைன்னா வெளியே இருந்து என்ன செய்வான்னா கம்மான் கொடுப்பான். அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் என்ன உண்டாகும் தெரியுமா? ரட்சிப்பு உண்டாகும். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். தாவீது சொல்லுகிறான், அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து என்னுடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் நான் ஊற்றினேன். அதுக்காக தாங்க ஆலயத்துக்கு வருகிறோம், வசனத்தை கேட்டுட்டு சும்மா போறதுக்கா? அடுத்த வார்த்தையை வாசித்து பாருங்க.
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்ப விசுவாசம் நமக்குள்ள வருவதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரசங்கத்தை கேட்கிறோம். அப்ப கேட்கிற பிரசங்கம் நம்ம வாழ்க்கையில செயல்படுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் ஆராதிச்சு தான் பார்க்கலாமே, கொஞ்சம் கர்த்தரை துதிச்சு தான் பார்க்கலாமே. பவுல் சொல்றாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகான வார்த்தை வாசிங்க. கொரிந்து சபைக்கு எழுதுறாரு பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கு. யாருக்கு சொல்றாரு? கொரிந்து சபைக்கு தான் எழுதுறாருல. யாருக்கு சொல்றாரு பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் தங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறது என்ன? ஏற்கனவே சத்தியத்தை அறிந்து பரிசுத்தவான்களாய் இருக்கிறவர்களுக்கும் இந்த பரிசுத்தவான்களாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும், நான் இப்படி பொதுவா சொல்றேன், சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் எழுதுறாரு. அதை எப்படி விளக்குறார் அப்படின்னா, நீங்க ஏற்கனவே பரிசுத்த வாழ்க்கையில நீங்க இருக்கலாம், சத்தியத்தை கேட்டு தேறினவர்களாய் இருக்கலாம், இனி அந்த பரிசுத்த வாழ்க்கையை அடையும்படி நீங்க இருக்கலாம், முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுது 4வது வசனம், கிறிஸ்துவை பற்றும் 3 வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். என்ன சொல்றாரு பவுல்? எப்பா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலேயும் நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, தேவ கிருபைக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க அடுத்து இந்த 9வது வசனம் வரை வாசிருங்க. குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் யாரா இருக்கிறார் அப்படின்னா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். முதல்ல என்ன சொல்றாரு? எப்பா, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாய் யாரா இருக்கிறோம்? சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இது எப்ப நடக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் யாரா இருக்கிறார் அப்படின்னா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஐக்கியத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? இந்த ஐக்கியத்தை நான் எப்படி என் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொள்ளுகிறது அப்படின்னா நான் தேவனோடு கூட ஆராதிக்கும் பொழுதுதாங்க. தொழுது கொள்ளுகிறவன் மட்டும்தான் வேதம் சொல்லுகிறது அவன் சம்பூர்ணமுள்ள வாழ்க்கைக்கு அவன் உட்பட்டவனாயிருக்கிறான். கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா அப்படிதான் அழைத்திருக்கிறார். இது அழைக்கப்பட்டவனுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது யாராயிருந்தாலும் சரி வாசிங்க. ரோமர் 3வது அதிகாரம்
22வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலும் பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் இருக்கா, எவர்கள் மேலும் அது என்ன செய்யுமா, அது பலிக்கும். அது வித்தியாசத்தை காட்டாது. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, நான் 40 வருஷம் விசுவாசி, அதெல்லாம் இங்க நடக்காது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, கலாத்தியர் நினைக்கிறேன், கலாத்தியர் 3:28 நீங்க வாசிக்கும் போது, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம்னா ஒன்றா இருக்கிறோம். நீங்க யாரு ஆராதித்தாலும் சரி பிரதர், பிரைஸ் அல்லாஹ். நீங்க கர்த்தரை ஆராதிக்க கூடியவர்களா இருப்பீங்க அப்படின்னா, உங்க பொசிஷன்ல நீங்க நிப்பீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நின்னு பாருங்க. இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிரவுண்ட் லெவல். இது நான் ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டாலே உடனே என்ன செய்யணும் தெரியுமா, நான் ஆராதனைக்கு நான் தகுதி உடையவனா மாறிடணும். இங்க ஆராதனை நடத்துகிறவருடைய சத்தம் இல்லைங்க, உங்க கம்பீர சத்தம் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரணும். பவுலும் சீலாயும் நீங்க கவனித்து பாருங்க, என்ன செய்தாங்க? நெருக்கத்துல தான் இருந்தாங்க. கர்த்தரை துதிக்காம இருந்தாங்களா? இல்லையே. வழக்கத்தின்படியே அவர்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கின பொழுது அவங்க வாழ்க்கையில் இருந்த கட்டுகள் அவிழ்ந்தது. பிரைஸ் அல்லாஹ். அஸ்திவாரங்கள் நிர்மலமானது. எதுல? அவர்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது. அப்ப தேவனுடைய ஆராதனைக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுங்க. நீங்க ஆராதனையில நீங்க பங்கு அடைந்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தரை ஆராதிக்க பழகிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்க பார்க்க முடியும். இது நம்மளே எல்லா காரியத்தையும் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்துருது. கர்த்தர் சொல்றார், நீ கிரவுண்ட் லெவல்ல நில்லு, நீ அந்த பொசிஷன்ல நில்லு. உனக்காக யுத்தம் பண்ணுகிறது யார் அப்படின்னா கர்த்தர். யோசபாத்தை கவனிச்சு பாருங்க, அவன் எப்படி வின் பண்ணனா? கர்த்தரை துதிக்கிறவர்களை முன்பா நிறுத்தினாங்க. கர்த்தரை துதிக்கிறவர்களை முன்பாக நிறுத்துகிறான். அவர்கள் துதிக்க ஆரம்பித்த பொழுதே அங்க என்ன நடந்துச்சு? யுத்தம் பண்ண வந்தவன், எதிராய் வந்தவன் ஒருவனுக்கு ஒருவன் வெட்டுண்டு விழுந்தான். நான் சொல்லுவேன், நீங்க துதிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் அல்லாஹ். நீங்க இங்க துதிக்க ஆரம்பிச்சாதான், அப்படி சொல்லட்டா, இது நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரவுண்ட் சொன்னேன்ல, இந்த கிரவுண்ட் லெவல்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான், நீங்க துதிக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் நீங்க எங்க நிற்கிறீங்களோ, உங்களுடைய பாதம் எங்க நிற்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய வெளிச்சம் பிரசன்னமாகிறத நீங்க பார்க்க முடியும். காரணம், இந்த பிரசன்னத்தை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கேரி பண்ணிட்டு போறீங்க. நீங்க எங்கெல்லாம் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லுது, தேவனுடைய வெளிச்சம் உங்க பாதையில என்னவா இருக்கும் அப்படின்னா பிரசன்னமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரைட். இப்ப பாருங்க, அப்ப கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா, சம்பூர்ணம் உள்ளவர்களாய் கர்த்தர் என்ன செய்கிறார்? முதல்ல சொன்னேன், கர்த்தர் நம்மளை ஐஸ்வர்யம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஐஸ்வர்யம் பண்ணுகிறார் அப்படின்னு. நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவது, நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறார். மூன்றாவது பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் அறிவிப்பதற்காக, சுவிசேஷமாய் நான் அறிவிப்பதற்காக. வாசிங்களேன்,
பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரைஸ் எல்லாம் கொலைசியர் 2:2 வாசிக்கும் போது அங்க பாருங்களேன், அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க எல்லாரும் இந்த ஐஸ்வர்யத்தை உரியவர்களாய் இருக்கணும். நீங்க எல்லாரும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவருடைய அன்பில் நீங்க இணைக்கப்பட்டு, glory to God, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யத்தின் ஆழம் என்ன அதை நீ அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம் என்பது நாம் தேவனுடைய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நாம் ஊற்றும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தேற்றப்படுகிறோம். நம்ம இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஆராதனை நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த காரியங்களை நாம் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா தேற்றப்படுகிறோம். 2 நடக்கிறது. நாம் தேவனுடைய அன்பில், இயேசுனுடைய அன்புல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம இணைக்கப்படுகிறோம். ஆகார கவனிச்சு பாருங்க, அண்ணால கவனிச்சு பாருங்க. அந்த அம்மா தேவனுடைய பிரசன்னத்துல கடந்து வந்து என்ன செய்தாங்க? தன்னுடைய இருதயத்திலிருந்து எல்லா பாரத்தையும் தேவனுடைய பிரசன்னத்துல ஊற்றினார்கள். நடந்தது என்ன? அவர்கள் தேற்றப்படுவதை பார்க்க முடியும். இப்போ ஜெபம் கேட்கப்பட்டது சொன்னாரா இல்லையா? அதற்கு பிற்பாடு அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுவரையிலையும் சாப்பிடாம தன்னுடைய கவலையில இருந்த அந்த அம்மா அதற்கு பிற்பாடு அவருடைய முகம் எப்படி இருக்கல? துக்க முகமா இருக்கல. காரணம் என்ன தெரியுமா? என் ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுடைய பிரசன்னத்துல கடந்து வரும் பொழுதெல்லாம் உங்க இருதயத்தின் பாரத்தை அவருடைய சமூகத்துல ஊற்றுகிற நேரம் தாங்க ஆராதனை. இதை நம்ம மிஸ் பண்றோம் பாருங்க, இதை நம்ம மிஸ் பண்றோம். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நான் அநேகருக்கு நான் சொல்ற வார்த்தை இதுதான், ஆராதனைக்கு நீங்க மிஸ் பண்ணாதீங்க. காரணம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ நம்ம போராடுகிறோம்ல. அந்த வாரம் முழுவதும் அதை அப்படியே கேரி பண்ணிட்டு நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம உட்கார்ந்து 2 மணி நேரம் ஆராதனை செய்துட்டு நம்ம திரும்பி போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகம் என்ன செய்து மாறி இருக்கா? ஏதாவது மாற்றம் வருதா? இல்லை. ஏன் மாறல? வீட்டில் இருக்கிற ஆளு கேட்குறாரு, ஆராதனைக்கு போனையே, எதுக்கு போன கேட்குறாங்களா? எதுக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வர? ஏன் வரல? மாற்றம் வரல, சேஞ்ச் வரமாட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா நான் தேவனுடைய பிரசன்னத்துல நான் இல்ல. தான் முக்கியம். நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கும் போது தேவனுடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்க எப்போ உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அப்பந்தாங்க கர்த்தருடைய அந்த வார்த்தை ரொம்ப நல்லா சொல்லுது பாருங்க, அவருடைய அன்பினால் நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஆராதனை நேரம் என்பது நான் தேவனுடைய அன்புல நான் என்ன செய்யப்படுகிறேன்? நான் இணைக்கப்படுகிறேன். தேவனுடைய அன்புல நான் இணைக்கப்படும் பொழுது தேவன் என்னை வசனத்தை கொண்டு என்னை தேற்றுகிறான். சொல்லுகிறான், நீங்க தேற்றப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் நீங்கள் உரியவர்களாக வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? நான் விரும்புகிறேன். Glory to God.
6வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே என்ன செய்யணுமா? அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அந்த வார்த்தை மறுபடி வாசிமா. அவருக்குள், இயேசுவுக்குள், அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தில் என்ன செய்யணுமா? அதிலே பெருகுவீர்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உலக கவலை, உலக பாரம்பரியம், இது எல்லாமே அது உலகத்திற்குரியவைகள்னு சொல்லுது. அதை நான் யோசிக்காத. உலகத்திற்குரிய காரியங்களை தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நீ யோசிக்காத. அப்பதான் அதை மேற்கொள்ள முடியும். அந்த கவலையை நீங்க உள்ள கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களால தேவனை என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. தாவீது அவன் ஜெபிக்கிறவனா இருந்தாலும் அவன் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுடைய பிரசன்னத்தில் தன்னை நிறுத்தி கொண்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில அவனால ஜெயிக்க முடிந்தது. நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும். இந்த போராட்டங்களை நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம நிற்கிற நிலையில நம்ம சரியா நின்னுட்டோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த லெவல் கிரவுண்ட்ல நீங்க சரியா நின்னுட்டீங்க அப்படின்னா, என்னுடைய பிரசன்னத்துல தேவனுடைய ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோமோ அப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் தேவனால் என்ன செய்யப்படுகிறோம்? நடத்தப்படுகிறோம். 2, தேவனுடைய ஆளுகைக்கு நாம் உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். கொலோசியர் 2:10 நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா தெரியும். துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா, யாரா இருக்கிறீங்க? கர்த்தர் முதல்ல என்ன செய்கிறார்னு சொன்னேன்? தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யம் பண்ணுகிறார். 2, அவருக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீங்க அப்படின்னா சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்க 3வது, அவருக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னா பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாமே யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால, அப்ப கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கணும். அப்போ அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோங்க. நீங்கள் இருக்கிறத பார்த்தா நான் எதுக்கோ அழைக்கப்பட்டேன், எதுக்கோ சபைக்கு வரேன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியுது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்த தேவனை அறிகிற அறிவினாலே 2 காரியம் நடக்கு. 1, தேவ பக்தி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டியவைகளை அவருடைய வல்லமையானது நமக்கு கொடுக்க எப்படி இருக்கு அப்படின்னா சித்தம் உள்ளதா இருக்கிறதுங்க. அவருடைய வல்லமை நமக்கு ஜீவனத்திற்கும் வேண்டிய பலனை எது கொடுக்கிறது அப்படின்னா அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யாருக்கு அப்படி? யாருக்குங்க? அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனை அறிகிற அறிவில் பெருகும் பொழுது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யணுமா? உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. இவைகளை நீங்க செய்தா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க? இடறி விழ மாட்டீங்க. ஒரு நாள் இடற மாட்டீங்க. அப்ப நான் ஏன் இடறுகிறேன் அப்படின்னா
நான் அழைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இதை நான் அறிந்து கொள்ளாததுனால அவரை ஆராதிக்க வேண்டிய அறிவு எனக்கு இல்லாததுனால நான் என் வாழ்க்கையில நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் இடறுதல் அடைகிறேன். நீங்க உங்கள் அழைத்த அழைப்புக்கு நீங்க உங்களை உறுதிப்படுத்துங்க. நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டேன். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரேன். ஏன் வரேன்? கர்த்தரை நான் துதிக்க வரேன். எங்க வரேன்? ஆலயத்துக்கு நான் எதுக்கு வரேன் சொல்லுங்க? துதிக்கிறதுக்கு நான் வரேன். இல்ல, அவரை என்னுடைய சத்தத்தை கொண்டு நான் உயர்த்துவதற்காக நான் கடந்து வருகிறேன். இது ரொம்ப முக்கியம். அந்த 2 பேதுரு 3:18 வாசிங்கம்மா. 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் அவரை அறிகிற அறிவினாலே என்ன செய்யணுமா? வளரணும். வளரணும். அன்னைக்கு ஆராதிச்சேன், அப்ப நாளைக்கு நான் இப்படி இருக்கணும்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு லெவல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் 3 நிலைகள் இருக்கிறது. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? எந்த நிலையில இருக்கிறீங்க? கிரவுண்ட் லெவல். அந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேல ஒரு லெவல் இருக்கு, கிரவுண்ட் லெவலுக்கு கீழே ஒரு நிலை இருக்கு. நீங்க எந்த லெவல்ல இருக்கு? தரைமட்ட நிலை, சமநிலை, தரையிலிருந்து உயர்வான ஒரு நிலை. நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தரை நீங்க துதிக்கிறதுல எந்த நிலையில இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது நீங்க வளரணும். Glory to God. நீங்க வளரணும். நம்ம ஏன் இடறுகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, நம்ம எதில் இல்லை அப்படின்னா உங்க நிலையில நீங்க இல்லைங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். உங்க நிலைகளில் நீங்க நிற்கும் பொழுது, கர்த்தரை நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் சொல்லுவேன் கட்டாயம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் வருகிற சூழ்நிலைகளை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். ஜெபம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் தேற்றப்படுகிற நேரம் எது தெரியுமா? ஆராதனை நேரத்துல தான் நீங்க அவருடைய அன்பினால நீங்க இணைக்கப்படுகிறீங்க. அவருடைய வார்த்தையினால உங்களை தேற்றுகிற நேரம் ஆராதனை. ஆராதனையை மிஸ் பண்ணாதங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 12:12 வேதம் சொல்லுது பாருங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்க பாதங்களுக்கு வழிகளை, உங்க பாதத்திற்கு வழிய, உங்க கால்களுக்கு பாதத்திற்கு வழிய செவ்வை உங்க கால்கள் பூமியில நிற்கட்டும். உங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க நின்று பாருங்க. ஐயோ என்னால விளையாட முடியாது, என்னால் நிற்க முடியும். வேதனை சொல்லு பாருங்க. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல். முடமாயிருக்கிறது நடக்க முடியாம போயிடாம அது சொஸ்தம் அடையும்படிக்கு. நீங்க விடுதலை அடையணும் அப்படின்னா, நீங்க விடுதலை அடையணும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதை தேவனுக்கு முன்பாக நீங்க கொண்டு வந்து ஆராதனையில அவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஏசப்பா உங்க கரத்தில் நான் கொடுத்துட்டேன். வேதம் சொல்லுகிறது நீங்கள் சுஸ்தம் அடையும்படிக்கு. கட்டாயம் நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். உங்களுடைய பாதம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாதம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேதம் சொல்லுது, பிரசங்கி சொல்றான், உடைய கால்களை நீ என்ன செய்து பாரு,
சீர்தூக்கிப்பார். ஆலயத்துக்கு போகிறேன், நான் நடந்து வந்த பாதைகள் என்ன, அது எப்படிப்பட்ட பாதைகள், சீர்தூக்கிப்பாரு. உங்க நடைய நீங்க கவனிக்கணும். என் கால நான் நடக்கிறேன் சொல்லாத. உன் கால் போகிற பாதையில நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகவே முடியாது. சாலமோன் சொல்லுகிறான், உன் நடைகளை உன் செய்கைகளை யார்கிட்ட ஒப்புவி அப்படின்னா கர்த்தர்ட்ட ஒப்புவி. அப்பொழுது உறுதிப்படும், உன் காரியம் வாய்க்கும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய சொந்த இந்த ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம போயிட்டே இருக்கிறதுனால தான் நம்முடைய பாதைகளில் தடுமாற்றம் வருகிறது. உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க உறுதியாக்கும் பொழுது, நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தார், நான் ஏன் இந்த சபையில இருக்கிறேன், அதை நீங்க புரியணும். உட்கார்ந்து யோசி, ஏசப்பட்ட கேளு. ஏன் இந்த காரியம் மாறாமல் இருக்கிறது, ஆண்டவர்கிட்ட கேளு. அதை கேட்கிற நேரம் தாங்க ஆராதனை நேரம். ஆராதனை, மறுபடியும் தாழ்மையா சொல்றேன், தேவனுடைய ஆராதனையை மட்டும் மிஸ் பண்ணாதங்க. ஆராதனையில நீங்க பங்கு பெறுங்க. அது உங்களை தேற்றும், உங்களை ஆற்றுகிறத, இயேசுவோடு கூட உங்களை இணைக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா உங்க ஆசீர்வாதம் எல்லாமே யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஐக்கியப்படும்படி, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கும்படி தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்காது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவோடு கூட, அதனாலதான் பவுல் சொல்லுவாரு பாருங்க, நான் அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுகிறேன். அப்படி செய்யுங்க. அவருக்குள்ள உங்க வாழ்க்கையை வைங்க, நீங்க பத்திரமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவனை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவனும் கர்த்தர் வாழ்க்கையை மாற்றுகிறார். அதுதான் உண்மை. அவரை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைந்தே ஆகுங்க. சேலஞ்ச். நீ எங்க நிக்கணும் அப்படின்னா உன்னுடைய லெவல் கிரவுண்ட்ல நிக்கணும். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். அந்த நிலையில நின்று நீங்க கர்த்தரை ஆராதிச்சு பாருங்க. உங்க ஒவ்வொருடைய சத்தமும் தான் அந்த வார்த்தையை கடைசியா வாசிக்கலாமே. 89வது சங்கீதம் 15வது வசனம். உம்மை போற்ற கற்றுக்கொள்ளுகிறவர்கள் உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். உம்மை வாசிமா. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, எக்காலம் ஊதும் பொழுது அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஐயோ அப்படின்னு காதை அடைக்கல. அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்க அப்படின்னா சொல்லுங்க, ஆர்ப்பரித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஆர்ப்பரித்தார்கள். பிரைஸ் அல்லாஹ். அவர்களுக்கு முன்பாய் இருந்த எரிகோ விழுந்தது. பிரைஸ் அல்லாஹ். அவர்களுக்கு முன்பாய் இருந்த அலங்கம் விழுந்தது. எக்கால சத்தத்தை கேட்ட உடனே நீங்க துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தரை ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா அலங்கங்களும், நீங்க கடந்து போக முடியாதபடி சில தடைகள் இருக்குல்ல, அவைகள் எல்லாவற்றையும் உடைத்து எறிவதற்கு கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் இறங்கி செயல்படுவதை நீங்க பார்க்க முடியும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உம்மை போற்ற கற்றுக்கொள்ளுகிறவனுடைய பாதையில் என்ன நடக்கும் தெரியுமா? உமது பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அவரை எப்படி ஆராதிக்கணும், எப்படி அவரை போற்றணும் அப்படிங்கிற நீங்க அவரை அறிந்த அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே நீங்க என்ன செய்வீங்க? அந்த பிரசன்னத்துல நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க.
அந்த பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும். அந்த பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது உங்களுக்கு வேண்டிய தயவு, உங்களுக்கு வேண்டிய இரக்கம், உங்களுக்கு வேண்டிய நன்மை எல்லாவற்றையும் கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாய் கடந்து செல்லணும். உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாய் கடந்து செல்லணும். நீ ஆயத்தமாகி நீ தேவ பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது நான் உன்னை கடந்து போவேன்ப்பா. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். கர்த்தர் மோசேட்ட சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். நீ ஆயத்தமாகி தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய பர்வதத்துல வந்து நிற்கும் போது நான் உன்னை கடந்து போவேன். தேங்க்யூலா. நான் உன்னை கடந்து போகும் பொழுது என்ன தெரியுமா வரும்? உனக்கு தேவையான பலன் வந்துருப்பா, உனக்கு தேவையான தயவு வந்துருப்பா, உனக்கு தேவையான கிருபை வந்துருப்பா. எனக்கு அன்பான சகோதரா, சகோதரி, தேவனுடைய பிரசன்னத்துல, தேவனுடைய பிரகாரத்துல நீ நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னை கடந்து போகிறத நீ பார்ப்ப. கர்த்தர் உன்னை கடந்து போவதை நீ பார்ப்ப. கர்த்தர் அன்னைக்கு எரிகோவின் வழியாய் கடந்து போகும் பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டானே. கூப்பிட்ட மாத்திரத்துல கர்த்தர் நின்று நான் உனக்கு என்ன செய்யணும்பா கேட்டாரா இல்லையா? கேட்டாரா இல்லையாப்பா? நீ தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கும் பொழுது, நீ ஆண்டவரை கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு நின்று நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ தவித்து நிற்கும் பொழுது, வனாந்திரத்தில் பாதைகள் அடைக்கப்பட்டிருந்த பொழுது நான் இனி என்ன செய்வேன்? பிள்ளை சாவதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை உயர்த்தினால கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு, ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன சம்பவித்தது? உன் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கணும்னா பிரதர், நீ தேவனுடைய பர்வதத்துல நின்னே ஆகணும். நீ தேவனுடைய பிரசன்னத்துல நின்னா மட்டும்தான் கர்த்தர் உன்னை கடந்து போகிறதை நீ பார்க்க முடியும். தேங்க்யூலா. நீ தொழுது கொள்ள வேண்டும். ஒரே நோக்கம்தான். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை நீ சரியாய் புரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இடர்தலே இல்லை பிரதர். சகோதரா, சகோதரி, உங்க வாழ்க்கையில இடர்தலே இல்லை. உன் அழைப்பை புரிந்துகோ. நீ தெரிந்து கொள்ளப்பட்டது நோக்கத்தை நீ புரிந்துகோ. உனக்கு இடர்தலே இல்லை. நல்ல கவனிங்க. ஆராதிக்கிறவர்களோடு கூட நான் ஆராதிக்கும் போது தேவனால் பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையை கர்த்தர், ஓ தேங்க்யூலா, ஒரு பாதுகாப்பான இடத்துல என்னை வைக்கிறார். எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். எந்த சத்துருவும் என்னை மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவரை மட்டும் ஆராதனை செய்யுங்க. உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை அவர் கொடுக்கிறார். உனக்கு வேண்டிய சம்பூர்ணமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் பரிபூரணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், அவரை துதிக்கிறதுல மட்டும் நீங்க பெருகுங்க. அவரை துதிக்கிறதுல மட்டும் நீங்க பெருகுங்க. இவைகள் எல்லாம் உங்களுடையவைகளே. அப்படி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, ஆராதிக்கிறவனை கர்த்தர் அரசனாய் மாற்றி நிரப்பா. வனாந்தரத்துல ஆராதித்தவனை கொண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்தினீங்க.
பயமுறுத்தினவனை வீழ்த்தினீங்க. இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் எங்களை பயமுறுத்துகிறது. எத்தனையோ காரியங்கள் எங்களை அடுத்த நிலைக்கு போக முடியாமல் எங்களை தடுத்து நிறுத்துகிறதுப்பா. நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுக்கு தேவ பலனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆராதனை கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு இவர்களோடு கூட இருக்கட்டும், இவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.